நண்பர்களுக்கு வணக்கம். MAGT NPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். 2025ஆம் ஆண்டு ஜனவரி 3, 4, 5ஆம் தேதிகளுடைய முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட காராமணி விதைகள் முளைத்துள்ளதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஸ்பேடெக்ஸ் என்னும் திட்டத்தின் கீழ் விண்ணில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து ஸ்பேடெக்ஸ் A-B என இரு விண்கலன்களை PSLV-C-60 ராக்கெட் மூலம் இஸ்ரோ ஏவியது. அந்த விண்கலன்கள் புவி வட்டப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டன. இது தவிர ராக்கெட்டில் இடம்பெற்றுள்ள PSLV புவிவட்ட பரிசோதனை அலகு 4 மூலம் விண்வெளிக்கு 8 காராமணி விதைகளை இஸ்ரோ அனுப்பி வைத்தது. இஸ்ரோவின் வருங்கால விண்வெளி திட்டங்களை கருத்தில் கொண்டு விண்வெளியில் மனிதர்களுக்கும் பொருள்களுக்கும் எடையில்லாதது போல தோன்றும் தனித்துவமான சூழல்களில் செடிகள் எப்படி வளர்கின்றன என்பதை தெரிந்து கொள்ள அந்த விதைகள் விண்வெளிக்கு அனுப்பப்பட்டன. இந்நிலையில் அந்த விதைகள் 4 நாள்களில் முளைத்துள்ளதாகவும் அவற்றில் இலைகள் துளிர்விடும் என்றும் விரைவில் இலைகள் துளிர்விடும் என்றும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு சார்பில் வெளியிடப்பட்டுள்ள எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்புக்கான வரைவு விதி குடிமக்களின் உரிமைகளை முழுமையாக பாதுகாக்கும் என்பதோடு தரவு பயன்பாடு ஒழுங்குமுறைக்கும் புதிய கண்டுபிடிப்புகளுக்கும் இடையே சமநிலையையும் உறுதிப்படுத்தும் என்று மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் கூறியுள்ளார். எண்ம தனிநபர் தரவு பாதுகாப்புக்கான வரைவு விதிகளை MyGov வலைத்தளத்தில் வெளியிட்டுள்ள மத்திய அரசு பொது மக்களிடம் இருந்து கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகளை வரவேற்றுள்ளது. அணுகுண்டு சோதனையில் முக்கிய பங்கு வகித்த மூத்த விஞ்ஞானி R. சிதம்பரம் காலமானார். கடந்த 1974ஆம் ஆண்டு நடைபெற்ற நாட்டின் முதல் அணுகுண்டு சோதனையில், அதாவது ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரானில் நடைபெற்றது. அந்த சோதனையில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். கடந்த 1998ஆம் ஆண்டு பொக்ரானில் நடைபெற்ற இரண்டாவது அணுகுண்டு சோதனையின் போது அவர் தலைமையில் அணுசக்தி துறை குழு செயல்பட்டது குறிப்பிடத்தக்கது. பசுமை ஹைட்ரஜன் துறையில் மற்ற நாடுகளை விட இந்தியா முன்னிலையில் உள்ளது என்று மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் ஓம்காரேஸ்வர் அணையில் மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையம் உள்ளது. உலகிலேயே மிகப்பெரிய அளவிலான பசுமை அமோனியா உற்பத்தி திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் கோரியுள்ளது. சீனாவில் HMPV தீநுண்மி அதாவது வைரஸ் வேகமாக பரவி வருவதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்தியாவில் பருவகால ஃப்ளூ காய்ச்சல் பாதிப்பு தொடர்ந்து உன்னிப்பாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹியூமன் மெட்டா நிமோ வைரஸ் HMPV என்பது சாதாரண சளியை ஏற்படுத்தும் பிற தீநுண்மியை போன்றதே ஆகும். தேசிய அத்தியாவசிய நோயறிதல் பட்டியலின் NETL திருத்தப்பட்ட பதிப்பை இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ICMR முன்மொழிந்தது. இந்த பட்டியலை முதலில் கடந்த 2019ஆம் ஆண்டு ICMR வெளியிட்டது. இது நாட்டின் பல்வேறு நிலை சுகாதார வசதிகளில் கிடைக்க வேண்டிய குறைந்தபட்ச மருத்துவ சோதனைகளின் எண்ணிக்கையை கணக்கிடுகிறது. நீரிழிவு, மலேரியா, காசநோய், HIV மற்றும் சிபிலிஸ் போன்ற 9 வகையான நோய் அறிதல் சோதனைகள் கிராம அளவிலான சுகாதார மையங்களில் கிடைக்க வேண்டும் என்று இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் ஆரோக்கிய மந்திர்கள் இந்த 9 சோதனைகளுடன் கூடுதலாக ஹெப்பாட்டிட்டிஸ் B சோதனைகளையும் வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் விழுப்புரம் மாவட்டம் உள்ளிட்ட 4 மாநிலங்களில் உள்ள 15 மாவட்டங்கள் நிலத்தடி நீரில் நைட்ரேட் அதாவது அயனி உப்பு ரசாயன மாசுபாட்டால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக மத்திய நிலத்தடி நீர் வாரியத்தின் CGWB வருடாந்திர நிலத்தடி நீர் தரநிலை அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது. நாடு முழுவதும் 440 மாவட்டங்களில் இந்த மாசுபடுதல் நிலை உயர்ந்து வருவதும் இந்த அறிக்கை மூலம் தெரியவந்துள்ளது.
சேகரிக்கப்பட்ட நிலத்தடி நீர் மாதிரிகளில் 20% மாதிரிகளில் உலக சுகாதார அமைப்பு மற்றும் குடிநீருக்கான இந்திய தர நிர்ணய அமைப்பு ஆகியவை நிர்ணயிக்கப்பட்டுள்ள 1 லிட்டர் தண்ணீரில் 45 மில்லிகிராம் நைட்ரேட் மாசுபாடு இருக்கலாம் என்ற அனுமதிக்கப்பட்ட அளவை காட்டிலும் அதிகமாக மாசுபாடு இருப்பது தெரியவந்துள்ளது. வேளாண் மண்டலங்களில் விவசாய நிலத்தில் நைட்ரஜனை அடிப்படையாக கொண்ட உரங்கள், கால்நடை கழிவுகளை உரங்களாக பயன்படுத்துவதே நிலத்தடி நீரில் நைட்ரேட் மாசுபாடு அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாகும். கூடுதல் பாசன செயல்பாடுகள் காரணமாக உரத்தில் இடம்பெற்றிருக்கும் நைட்ரேட் மண்ணில் ஆழமாக படிவது, கால்நடை கழிவுகள் பராமரிப்பு முறையாக மேற்கொள்ளாதது, நகரமயமாக்கல் மற்றும் மக்கள் தொகை அதிகரிப்பால் கழிவுநீர் வெளிப்பாடு அதிகரித்தல், மனித கழிவு சேமிப்பாக கசிவு உள்ளிட்டவை நிலத்தடி நைட்ரேட் மாசுபாடு அதிகரிப்பதற்கான காரணங்களாகும். நாட்டில் வேலைவாய்ப்பு விகிதம் கடந்த 10 ஆண்டுகளில் 36% அதிகரித்து 64.33 கோடி வேலைவாய்ப்புகள் என்ற நிலையை எட்டியுள்ளது என்று மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் மன்சூர் மாண்டவியா தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இடையே 40 கிலோமீட்டர் தொலைவு வழித்தடத்தில் நடத்தப்பட்ட சோதனை ஓட்டத்தில் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் அதிகபட்சமாக மணிக்கு 180 கிலோமீட்டர் வேகத்தை எட்டியதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் கட்ரா பனிகால் இடையே முதல் ரயில் வெள்ளோட்டம் வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கட்ரா பனிகால் வழித்தடத்தில் அமைந்துள்ள அஞ்சிகாட் பாலம் ஆனது ஆற்றுப்படுகையிலிருந்து 331 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இது ஒரு பொறியியல் அற்புதமாகும். ஜம்மு காஷ்மீரின் சீனாப் நதி மீது அமைந்துள்ள பாலத்துக்கு அடுத்தபடியாக அஞ்சிகாட் பாலம் மிக உயரமான பாலம் ஆகும். சீனாப் நதி மீது அமைந்துள்ள பாலம் உலகிலேயே உயரமான ரயில்வே பாலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அது ஆற்றுப்படுகையில் இருந்து 359 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. நாட்டின் 57.2% பள்ளிகளில் மட்டுமே மாணவர்களுக்கான கணினி வசதி இருப்பதும் 53.9% பள்ளிகளில் மட்டுமே இணைய வசதி இருப்பதும் மத்திய கல்வி அமைச்சகத்தில் 2023-24 கல்வியாண்டுக்கான UTISE தரவுகளில் தெரியவந்துள்ளது. ஒருங்கிணைந்த மாவட்ட கல்வி தகவல் அமைப்பானது UTISE+ நாடு முழுவதும் உள்ள பள்ளி கல்வி தரவை தொகுப்பதற்கு மத்திய கல்வி அமைச்சகத்தால் பராமரிக்கப்படும் தரவு திரட்டல் தளமாகும். இலங்கையின் வடக்கு மாகாணத்தில் உள்ள காரைநகர் படகுத்துறை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்திற்கு இந்தியா சார்பில் ரூபாய் 8.5 கோடி, அதாவது இலங்கை ரூபாயில் 29 கோடி வழங்கப்பட உள்ளது. மத்திய அரசின் ராஷ்டிரிய வயோஸ்ரீ யோஜனா திட்டத்தின் சமூக நலத்துறை மூலம் முதியோர் சிலருக்கு சக்கர நாற்காலி, கைத்தடிகள் வழங்கப்படுகிறது. சீனாவின் ஹோட்டன் பகுதியில் புதிதாக 2 மாவட்டங்களை உருவாக்கி அந்நாடு வெளியிட்ட அறிவிப்புக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. மாலத்தீவு அதிபர் முகமது முயிஸை பதவி நீக்கம் செய்ய நடைபெற்ற முயற்சியில் இந்தியாவை தொடர்புபடுத்தி அமெரிக்க நாளிதழ் வெளியான தகவலுக்கு மத்திய அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. நிகழாண்டு சிறந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான பிரவாசி பாரதிய சம்மான் விருது பெறுபவர்களின் பட்டியலை மத்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டது. ஒடிசாவின் புவனேஸ்வரத்தில் 18வது பிரவாசி பாரதிய மாநாடு நடைபெறுகிறது. பிரவாசி பாரதிய சம்மான் BBSA என்பது வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு இந்திய அரசால் வழங்கப்படும் உயரிய கௌரவமாகும். கடந்த 2023ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் மனைவி ஜில் பைடனுக்கு $20,000, அதாவது சுமார் ரூபாய் 17 லட்சம் மதிப்பிலான வைரத்தை பிரதமர் மோடி பரிசளித்தார். தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு பகுதியாக கிராமப்புறங்களில் போதிய கழிவறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து தரப்படுகின்றன. ஏழை மக்களுக்கு வீடு கட்டி தரும் பிரதமரின் வீட்டு வசதி திட்டத்தின் ஒரு பகுதியாக கிராமப்புறங்களில் கோடிக்கணக்கான மக்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டித்தரப்படுகின்றன. ஜல் ஜீவன் திட்டத்தின் மூலமாக அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான தூய்மையான குடிநீர் வசதி செய்து தரப்படுகிறது. 1.5 லட்சம் ஆயுஷ்மான் ஆரோக்கிய மையங்கள் மூலமாக
மக்களுக்கு மருத்துவ வசதிகள் செய்து தரப்படுகின்றன. எண்ம தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான டெலிமெடிசின் முறை மூலமாக கிராமப்புறங்களுக்கு சிறந்த மருத்துவர்கள் மற்றும் மருத்துவமனைகளின் ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பு உறுதிப்படுத்தப்படுகிறது. சஞ்சீவினி வலைதளம் மூலமாக கோடிக்கணக்கான கிராமப்புற மக்கள் இந்த டெலிமெடிசின் திட்டத்தில் பயனடைந்து வருகின்றனர். பொருளாதார ரீதியாக நலிவடைந்த விவசாயிகளுக்கு நிதியுதவி அளிக்கும் பிரதமரின் கிசான் சம்மான் யோஜனா திட்டத்தின் கீழ் இதுவரை ரூபாய் 3 லட்சம் கோடி நிதியுதவியை விவசாயிகள் பெற்றுள்ளனர். ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் தர்காவுக்கு பிரதமர் மோடி அளித்த புனித போர்வையை தர்கா நிர்வாகிகளிடம் மத்திய சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஒப்படைத்தார். ராஜஸ்தானில் உள்ள அஜ்மீர் தர்காவில் சூஃபி துறவி காஜா மொய்தீன் சிஷ்டியின் நினைவு நாளான உருஸ் விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. நாட்டின் இல்லாத இளைஞர்கள், இல்லத்தரசிகள், மாணவர்கள் மற்றும் நிதி தேவை உள்ள நபர்களை குறிவைத்து முதலீட்டு திட்டத்தின் பெயரில் பணம் பறிக்கும் புதிய இணைய வழி சைபர் மோசடி வெளிவந்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சமீபத்திய ஆண்டு அறிக்கையில் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனை தடுக்க மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இந்திய சைபர் கிரைம் ஒருங்கிணைப்பு மையம் I4C சமூக ஊடக நிறுவனங்களுடன் இணைந்து செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. ஐஸ்லாந்து, நார்வே, லிக்டென்ஸ்டைன், சுவிட்சர்லாந்து ஆகிய 4 ஐரோப்பிய நாடுகளின் EFTA கூட்டமைப்புக்கும் இந்தியாவுக்கும் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையொப்பமாகியுள்ளது. நடப்பு நிதியாண்டின் ஏப்ரல்-டிசம்பர் காலகட்டத்தில் சொந்த பயன்பாட்டுக்காகவும் வர்த்தகத்துக்காகவும் தனியார் சுரங்கங்களில் மேற்கொள்ளப்பட்ட நிலக்கரி உற்பத்தி 34.2% அதிகரித்துள்ளது. இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு 64,027.9 கோடி டாலராக உள்ளது. சமூகம் மற்றும் பெரு நிறுவனங்களின் பங்களிப்பை பெற்று அரசு பள்ளிகளை மேம்படுத்தும் நம்ம ஸ்கூல் நம்ம ஊரு பள்ளி திட்டத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் ரூபாய் 5 லட்சம் அளித்து தொடங்கி வைத்தார். தற்போது இந்த திட்டத்திற்கு ரூபாய் 504 கோடி நிதி கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு வகுத்துள்ள 20 செயல்பாடுகளில் 18 செயல்பாடுகளில் பள்ளி கல்வித்துறை முதலிடத்தில் உள்ளதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். பெண்கள் கல்வியறிவு பெற வேண்டும் என்பதை தாண்டி அதன் அடுத்த கட்டமாக பெண்களின் உயர்கல்வியை உறுதி செய்யக்கூடிய வகையில் திட்டங்கள் தமிழ்நாட்டில் வகுக்கப்படுகின்றன. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயண திட்டம், புதுமை பெண் திட்டம், பணிபுரியும் பெண்களுக்கான தோழி விடுதி திட்டம் என பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. நீட் தேர்வின் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவின் பெயரில் கொளத்தூர் தொகுதியில் அனிதா அச்சீவர் அகாடமி ஆரம்பித்து பெண்களுக்கு திறன் பயிற்சி வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நடுநிலை பள்ளி படிப்பு வரையில் மாணவர்கள் இடைநிற்றலே இல்லாமல் தொடர்ந்து படிப்பதாக மத்திய அரசின் ஆய்வறிக்கையில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பை தொடங்கிய 100 சிறுவர்களில் நடுநிலை பள்ளி படிப்பை முடித்தவர்கள் 2019இல் 99 பேராக இருந்தனர். இந்த எண்ணிக்கை கடந்த ஆண்டு 100 பேராக உயர்ந்துள்ளது. இதேபோன்று சிறுமியர் எண்ணிக்கை 97.5% இருந்து 100% உயர்ந்து இடைநிற்றலே இல்லை என்ற நிலையை எட்டியுள்ளது. மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்த மாணவர்களின் சதவீதம் 2019இல் 81.3% இருந்து 2024இல் 89.2 உயர்ந்துள்ளது. மாணவிகளை பொறுத்தவரையில் 89.4% இருந்து 95.6% அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளி படிப்பில் சேரும் குழந்தைகள் அனைவரும் தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக காலை உணவு திட்டம், திறன்மிகு வகுப்பறைகள் திட்டம், இல்லம் தேடி கல்வி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம், வாசிப்பு பழக்கத்தை வளர்க்கும் திட்டம் போன்ற திட்டங்களால் குழந்தைகள் பள்ளி கல்வியில் இடைநிற்றல் இல்லாமல் தொடர்ந்து ஆர்வத்துடன் படிப்பதில் ஊக்கமும் உற்சாகமும் அடைகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குடிநீர், மின் இணைப்பு, விளையாட்டு மைதானம், நூலகம், இணையம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை 98.95% தமிழக பள்ளிகள் கொண்டுள்ளன. மழைநீர் சேமிப்பு திட்டம்
98.93% பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டுள்ளன. இது தேசிய சராசரியுடன் ஒப்பிடுகையில் 70% அதிகமாகும். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான கைப்பிடியுடன் கூடிய சாய்வு தளம் 98.92% பள்ளிகளிலும், பிரத்யேக கழிப்பறை வசதி 51.62% பள்ளிகளிலும் அமைக்கப்பட்டுள்ளன. தமிழகத்தை சேர்ந்த வீரர் டி. குகேஷுக்கு இந்திய விளையாட்டுத் துறையில் உயரிய தியான் சந்த் கேல் ரத்னா விருது அறிவித்து மத்திய அரசு கௌரவித்துள்ளது. தமிழக பாரா பேட்மிண்டன் வீராங்கனைகள் துளசிமதி முருகேசன், நித்யஸ்ரீ சுமதி சிவன், மனிஷா ராமதாஸ் ஆகியோருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஹாக்கி வீரரான ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் பாரா தடகளம், மனு பாக்கர் துப்பாக்கி சுடுதல் ஆகியோருக்கும் தியான் சந்த் கேல் ரத்னா விருது வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ராஷ்டிரிய கேல் புரோத்சாகன் புரஸ்கார் விருது இந்திய உடற்கல்வியியல் அறக்கட்டளைக்கு வழங்கப்பட்டுள்ளது. 119வது அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையின் புதிய உறுப்பினர்களாக 6 இந்திய வம்சாவளியினர் பதவியேற்றுக் கொண்டனர். அண்டை நாடான வங்கதேசத்தை சேர்ந்த 50 நீதிபதிகள் இந்தியாவில் அரசு நீதித்துறையில் அகாடமியில் 10 நாட்கள் பயிற்சி பெற உள்ளனர். நேபாளத்துக்கு 2 லட்சம் டன் கோதுமை ஏற்றுமதி செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. உலகின் மிக வயதானவர் என்று கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள ஜப்பானின் டொமிகோ இடுகா தனது 116வது வயதில் மரணமடைந்தார். நன்றி.